ஒரு சந்ததி போகிறது. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. எல்லாம் மாயை என்று சொல்லிவிட்டு சாலமோன் தான் சொன்னதை இங்கு நிரூபிக்கிறார். நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிற காலம் மிகவும் குறுகியது. இந்த உலகத்தில் நமக்கு நித்திய சந்தோஷம் இல்லை. உலக பிரகாரமான சந்தோஷம் தற்காலிகமானது, அது சீக்கிரத்தில் முடிந்து போகும். நாம் இந்த பூமியில் நித்திய காலமாய் ஜீவிக்கப் போவதும் இல்லை. நம்முடைய ஜீவிய காலம் ஒரு சந்ததியாக மாத்திரமே இருக்கும். அதன் பின்பு மறு சந்ததி வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஒரு சந்ததி போகும், மறு சந்ததி வரும். ஆனால் இந்த பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கும். மனுஷனுடைய நதி எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நதியில் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சிறு துளியைப் போலத்தான் இருக்கிறான். தான் ஒரு சிறு துளிதான் என்பதை மனுஷன் உணராமல் தன்னை ஒரு பெரிய நதியாக பாவித்துக் கொள்கிறான். பெரிய நதிக்கும் ஒரு சிறிய துளிக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. ஒரு துளி ஒருபோதும் நதியாகாது. ஆனால் மனுஷனோ தன்னைத்தானே புரிந்து கொள்ளாமல் மாயையில் சிக்கிக்கொண்டு மாயையை யோசிக்கிறான், மாயையில் சந்தோஷப்படுகிறான். இந்த பூமியிலே ஒரு சந்ததி போகும், ஒரு சந்ததி வரும். ஆனால் பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதுபோலவே ஒரு சந்ததி போனாலும் ஏதாவது ஒரு சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்கும். இந்த பூமியிலே ஒரு சந்ததி நிலைத்திருப்பதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷத்திற்கு நம்முடைய உலக பிரகாரமான ஜீவிய காலத்தை நாம் சார்ந்திருக்க கூடாது. மறுமையில்தான் நமக்கு நித்திய ஓய்வு கிடைக்கும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் நித்திய காலமாய் நிலைத்திருப்பார்கள். பரலோகத்திலே போவோரும் வருவோரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் அங்கு இருக்கிறவர்களாகவே இருப்பார்கள். இந்த பூமியில் நாம் ஜீவிக்கும் காலம் மிகவும் குறுகியது. நம்முடைய ஜீவிய காலத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்தால் நம்மால் சந்தோஷமாய் இருக்க முடியாது. இந்த பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். நாம் பார்க்கிற இந்த பூமி அதன் முடிவு காலத்தில் இருக்கிறது. சகலமும் அக்கினிக்கு இரையாகும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். மனுஷன் அழிந்து போகப் போகிற இந்த பூமியில்தான் தனக்கு ஆஸ்தியை சேமித்து வைக்கிறான். நாம் இந்த பூமியில் பொக்கிஷத்தை சேமித்து வைக்காமல் பரலோகத்தில் சேமித்து வைக்க வேண்டும். அதுவே நமக்கு நித்தியமான பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது. அது உதிக்கிறது போலவே ஒவ்வொரு நாளும் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் போய் சேருகிறது. இது போலவே மனுஷனுடைய ஜீவியமும் இருக்கிறது. மண்ணில் இருந்து உண்டான மனுஷன் மண்ணுக்கே திரும்புகிறான். சூரியன் காலையில் உதிக்கும் போது பிரகாசமாய் இருக்கிறது. மாலையில் அஸ்தமிக்கிற போது அது மங்கி போகிறது. அதுபோலவே மனுஷனும் பிறக்கும்போது சந்தோஷமாய் பிறக்கிறான், சந்தோஷமாய் ஜீவிக்கிறான். மரிக்கும் போதோ ஒன்றும் இல்லாமல் மங்கி போகிறான். சூரியன் இரவிலே அஸ்தமித்தாலும் அது மறுநாள் காலையிலே மறுபடியும் உதிக்கும். ஆனால் மனுஷனோ மண்ணுக்குள் போய்விட்டால் அவன் திரும்பவும் வரமாட்டான். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே சத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. யோபு 14:7-12 வரை. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அசைந்து கொண்டே இருக்கிறது.
ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு போய்கொண்டு இருக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கே சுற்றுகிறது. அது சுழன்று சுழன்று அடிக்கிறது. தான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வந்து சேருகிறது. காற்றிற்கு ஓய்வில்லை. அதுபோலவே நாம் இந்த பிரபஞ்சத்திலே ஜீவிக்கிற காலம் வரையிலும் நமக்கும் ஓய்வில்லை. காற்றைப் போலவே நாமும் சுழன்று சுழன்று வருகிறோம். நாம் சுற்றின இடத்திற்கே திரும்பி வந்து விடுகிறோம். எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம் என்பதும் நமக்கு புரியவில்லை. ஓய்வில்லாமல் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே எல்லாமே வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தனக்கு பலன் கிடைக்கவில்லை என்றாலும் மனுஷன் பிரயாசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது. சமுத்திரத்தின் அலைகள் ஒருபோதும் ஓய்ந்திருக்காது. அதுபோலவே மனுஷனுடைய மனதும் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு ஓய்வே இருக்காது. சூரியன், காற்று, நதிகள் எப்போதும் இயங்கிக் கொண்டு இருந்தாலும் ஒருபோதும் ஓய்ந்திருப்பதில்லை. அதுபோலவே மனுஷனும் எல்லா பிரயாசமும் ஏறெடுத்தாலும் அவனும் ஓய்ந்திருக்கப் போவதில்லை. மனுஷனுக்கு திருப்தி உண்டாகப் போவதில்லை. எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது. அதுபோலவே மனுஷனுக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் சேர்ந்தாலும் அவனுடைய ஆசை அடங்காது. தனக்கு இன்னும் அதிகமாய் வேண்டும் என்றுதான் சொல்லுவான். பொங்குகிற கடல் ஓய்ந்திருக்காது. மனுஷருடைய மனமும் பேராசையினால் பொங்கும்போது அவனுக்கு ஓய்வும் நிம்மதியும் இருக்காது. பூமி இப்போதிருக்கிற பிரகாரம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியனும் காற்றும் நதிகளும் ஏதாவது ஒரு திசையில் போய்கொண்டே இருக்கிறது. நாம் சூரியனை பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய கண்களை ஏறெடுத்து சூரியனுக்கு அப்பாலும் பார்க்க வேண்டும். அங்கு நீதியின் சூரியனாகிய தேவனாகிய கர்த்தரை நம்முடைய மனக்கண்களால் பார்க்க முடியும். அவரிடத்தில் நமக்கு ஆறுதலும் நிம்மதியும் உண்டு. நாம் இந்த பூமியில் சந்தோஷத்தை தேடுவதற்கு பதிலாக புதிய பூமியை நோக்கி பார்க்க வேண்டும். புதிய பூமியில் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு திருப்தியை கொடுக்காது. நாம் இன்னும் புதிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவோம். காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை. கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. நித்தியமாக கடந்து செல்பவை நித்திய சந்ததிகள், சுற்றி வரும் சூரியன், சுழன்று அடிக்கும் காற்று, பாய்ந்து ஓடும் நதி. பூமியில் ஜனங்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அதில் இருந்து மனுக்குலம் பலுகி பெருகி வருகிறது. பூமியில் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் மற்றும் கர்த்தர் சிருஷ்டித்த ஜீவனற்ற பௌதீக பொருட்கள் அனைத்தும் நித்திய காலமாக நிலைத்திருக்கும். கர்த்தர் பூமியின் ஆதாரங்களை ஸ்திரமாக போட்டிருக்கிறார். அது ஒருபோதும் நிலை பெயராது. சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர்கள் சூரிய வெப்பத்தினால் ஆவியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அது வானத்திற்கு மேகமாக சென்று மறுபடியும் பூமிக்கு மழையாக பெய்கிறது. இது ஒரு சுழற்சியாக நடப்பதினால் சமுத்திரமும் ஒருபோதும் நிரம்புவதில்லை.